ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்க அஸ்வின். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போறேன் அப்படின்னா, பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் பற்றி தான் பேச போறேன். நான் ஏன் பர்டிகுலர்ல இந்த ரோல் எடுத்து பேசுறேன் அப்படின்னா, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து இந்த ரோலை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் ரேட்டடான ஜாப். அது ரொம்ப ஒரு கம்பெனிக்கு இம்பார்ட்டன்ட் ஜாப் கூட இது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் உங்ககிட்ட கவர் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் ஜாப்னா என்ன, அடுத்தது வந்து சேல்ஸ், அதாவது பிசினஸ் டெவலப்மெண்ட் ஜாப்னா என்ன, ஆஃப்டர் தட் இதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும், இதுல இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஆஃப்டர் தட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்லாம் எப்படி ஒர்க் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக டொமைன் வைஸ் கவர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ரோல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். சில பேர் வந்து மார்க்கெட்டிங் ஜாபோ சூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு சர்வீஸோ ஒன்று பண்றீங்க அப்படின்னா அது கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதான் மார்க்கெட்டிங் டீமோட வேலை. இப்போ அது வந்து ரெண்டு வழியில பண்ணுவாங்க. ஒன்று ஆன்லைன்ல பண்ணுவாங்க, ஒன்று ஆஃப்லைன்ல பண்ணுவாங்க. இப்போ ஆன்லைன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெப்சைட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க கூகுள்ல போய் டாப் 5 ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ் ஏதோ போடுறீங்க அப்படின்னா சில கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ வந்து கூகுள் சர்ச்ல வந்து ஒரு 10 ஃபர்ஸ்ட் காமிக்கும். அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா அடுத்த 10 காமிக்கும். பட் நம்ம வந்து கூகுள்ல போயிட்டு நெக்ஸ்ட்னு வந்து அதை நம்ம தேட மாட்டோம். மோஸ்டா எது ஃபர்ஸ்ட்ல வருதோ அதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ அதுல வந்து எஸ்இஓ டீம் வந்து அதை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி அதை கரெக்டாக வந்து ரேங்கிங் பண்ணி வைக்கணும். அது அவங்களோட ரூல். அதே மாதிரி வந்து இப்போ கூகுள்ல ஆட்ஸ் ரன் ஆகும். மார்க்கெட்டிங் டீம் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணி அதுல வந்து சைன் அப் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து மார்க்கெட்டிங் டீமோட வேலை. ஒன்ஸ் அது வந்து கரெக்டான ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு, இப்போ அந்த ஆடியன்ஸ் வந்து ஃபார்ம் ஃபில் பண்றாங்க வெப்சைட்ல வந்து, இல்ல இப்போ கூகுள்ல போயிட்டு ஏதோ பார்க்கும்போது சைன் அப் பண்றாங்க நம்ம சர்வீஸ் பார்த்து அப்படின்னா, ஸோ அது வந்து சேல்ஸ் டீமுக்கு வரும். ஸோ சேல்ஸ் வந்து அதை எப்படி லீடா கன்வெர்ட் பண்றது பார்ப்பாங்க. ஸோ அங்கதான் வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரோலோட ஜாபே ஆரம்பிக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் இருக்காங்க அப்படின்னா, சில சமயம் வந்து அவங்களுக்கு வந்து மொத்தமா ஒரு டேட்டா பேஸ் மாதிரி கொடுப்பாங்க எக்ஸல் ஷீட்ல. இதெல்லாம் வந்து பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ், நீங்க வந்து கால் பண்ணி நீங்க உங்களோட சர்வீஸை நம்மளோட சர்வீஸை பிச் பண்ணுங்க, அவங்களை லீடா மாத்தணும்னு சொல்லி சில என் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து கோல்ட் காலிங் பண்ணுவாங்க. சில சமயம் வந்து ஆல்ரெடி கிளைண்ட் வந்து நம்ம வெப்சைட்லயோ இல்லை எங்கேயோ வந்து சைன் அப் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டாவை எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள ரீச் பண்றது, அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் பேசினதுக்கு அப்புறம் இமெயில்ல திருப்பி அவங்கள நர்ச்சரிங் மாதிரி ஃபாலோ பண்றது. ஸோ இந்த மாதிரி தான் பிடி ரோல் வந்து, இது வந்து ஜஸ்ட் ஒன் பார்ட் தான். இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடி ரோல் வந்து மார்க்கெட்டையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து கரண்டா வந்து என்ன காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். நீங்க வந்து பிரைசிங் வந்து கம்மியாகவும் கொடுத்துடக்கூடாது, அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது. அவங்களும் அதே மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நீங்க அவங்களோட எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்கிறீங்க அப்படின்ற வந்து பிடி ரோல் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். உங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க எந்த சர்வீஸ் ஒர்க் பண்றீங்களோ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ஒர்க் பண்ண உங்களுக்கே தெரியும். இப்போ ஐடி சர்வீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஐடி சர்வீஸ்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்கு, கிளவுட் சர்வீஸ் இருக்கு, ஐடி சப்போர்ட் சிஸ்டம் தனியா இருக்கு. ஸோ இதுமாதிரி உங்க பர்டிகுலர் இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு லீடு வராங்க, ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து டெமோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அவங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும், சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். அதை ப்ராப்பரா கேதர் பண்ணும். கேதர் பண்ணி நீங்க வந்து அதை வந்து அடுத்த ப்ரொபோசல் நீங்க ரெடி பண்ணுவீங்க. அதுக்கு சில சமயம் கிளைண்ட் ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டா தெரியும் இந்த சர்வீஸ்க்கு வந்து இவ்வளவு ப்ரைஸ் ஆகணும். சில கிளைண்ட் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸா கேட்கறாங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட இன்டர்னல் டீம்குள்ள ஒர்க் பண்ணி இவ்வளவு எஃபர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பில்டிங் போட்டு அதுக்கப்புறம் ப்ரொபோசல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவீங்க. அந்த ப்ரொபோசல் டாக்குமெண்ட் கூட ஒரு 2-3 ஃபார்மேட் தான் இருக்கும். அதுதான் வந்து எல்லா கிளைண்ட்ஸுக்குமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ப்ரொபோசல் டாக்குமெண்ட் ரொம்ப கஷ்டமான விஷயமும் இல்லை. ஒரு 2-3 டாக்குமெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்து நீங்க வந்து சில சமயம் சிஆர்எம் டூல்ல யூஸ் பண்ணீங்க. இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னா மோஸ்டா அவங்க வந்து எக்ஸல் ஷீட்லயே வந்து இந்த ஃபாலோ அப்ஸ், இந்த கிளைண்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்றத அதோட முடிச்சுப்பாங்க. இதுவே வந்து ஒரு மிட் சைஸ் இல்ல என்டர்பிரைஸ் கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ், ஜோஹோ இல்ல ஹப்ஸ்பாட் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து சிஆர்எம் டூல்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸலை விட ரொம்ப ஈஸி இந்த டூலும் கூட. ஸோ உங்களோட கிளைண்டோட டேட்டா வந்து ரெக்கார்ட்ஸ்ல வந்து ஈஸியா ட்ராக் பண்ணிட்டே வரலாம். இவங்க எப்போ ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணாங்க, எப்போ கால் பண்ணாங்க. ஸோ உங்களுக்குமே வந்து கிளைண்ட் சைட்ல இருந்து ஏதாவது ரிப்ளை வருது இல்லை ஏதாவது உங்களுக்கு ஈஸியா வந்து அங்கேயே நோட்டிஃபிகேஷன் வரும். யார் வேணா எப்போ வேணா வந்து பாத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சிஆர்எம் டூல் யூஸ் பண்றாங்க.
கூடவே பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்செல்லிங் கிராஸ் செல்லிங் பண்ற மாதிரி இருக்கும். அப்செல்லிங் கிராஸ் செல்லிங் வந்து இது எப்போ அதிகமா பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சில சமயம் இயர் எண்ட்லாம் வரும். அப்போ வந்து புதுசா எந்த டீலும் வராது, புதுசா எந்த கிளைண்ட்ஸும் வர மாட்டாங்க. எல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அப்போ இந்த நவம்பர் டிசம்பர் அந்த மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க வந்து எக்ஸிஸ்டிங்கா எப்படி இன்னும் அப்செல் பண்ணலாம், கிராஸ் செல் பண்ணலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ டிபிக்கலா பாத்தீங்கன்னா பிடி ரோல் வந்து ஒரு நாளைக்கு இப்படிதான் இருக்கும். சில சமயம் கோல் கால் பண்ற மாதிரி இருக்கும், சில சமயம் நீங்க வந்து டெமோ எடுக்கிற மாதிரி இருக்கும், மெயில் ஃபாலோ அப். ஸோ இதெல்லாம் தான் பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவோட ரோல். சரி, ஓகே. இப்போ இதுக்கு வந்து என்ன ஸ்கில்ஸ்லாம் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்க ஹேண்டில் பண்ற கிளைண்ட் வந்து யூகேவா இருக்கலாம், யூஎஸ்ஆ இருக்கலாம், இல்ல இந்தியாலே வேற ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம். ஸோ அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். செகண்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் கூடவே பாத்தீங்கன்னா நெகோசியேஷன் ஸ்கில்லும் உங்களுக்கு இருக்கணும். சும்மா லைக் நம்ம அப்படி கம்யூனிகேட் பண்ணதுனால கிளைண்ட் வந்துட மாட்டாங்க. பிகாஸ் கிளைண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆன் த கால்லயே வந்து உங்களுக்கு நெகோசியேட் பண்ணுவாங்க. லைக் இது பிரைசிங் வந்து அதிகமா இருக்கு, மிச்ச காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது உங்க பிரைசிங் இவ்வளவு அதிகமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பேச தெரியும், உங்களோட பெஸ்ட் அமௌண்ட் வந்து எவ்வளவு கம்மி பண்ண முடியும், பெஸ்ட் சர்வீஸ் எப்படி ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரிலாம் நீங்க வந்து நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் வந்து நீங்க கத்துக்கணும். மூணாவது வந்து டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அது ஒர்க் பண்ணதான் உங்களுக்கு வரும். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்தாலும் சரி, ஐடி சர்வீஸா இருந்தாலும் சரி, இல்ல லாஜிஸ்டிக்ஸ் இருந்தாலும் சரி, அந்த சர்வீஸ்குள்ள போய் நீங்க ஒர்க் பண்ணதான் நீங்க டெக்னிக்கலா கத்துக்க முடியும். ஆஹ் நம்ம கத்துக்கலாம், அப்புறம் கத்துக்கலாம், நீங்க ஜாயின் பண்ணிட்டு டிலே பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்க கிளைண்ட் கிட்ட உங்களால ஈஸியா எங்கேஜ் பேச முடியும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டூல்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா என்ன கேட்டா வந்து நான் எக்ஸல், கூகுள் டூல்ஸ் நீங்க நல்லா யூஸ் பண்ணாலே போதும். இந்த ப்ரெசன்டேஷன் பண்றது உங்களுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் ஸ்லைடு மேக் பண்றதுன்னு தெரியணும். கூகுள் டாக்ஸ் வந்து சில இந்த ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்லாம் அதை எழுதுவாங்க. எக்ஸல் ஷீட் நான் சொன்ன இந்த டேட்டாஸ்லாம் ட்ராக் பண்ண எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க இந்த கூகுள் ரிலேட்டடான டூல்ஸ் மட்டும் நீங்க இது பண்ணாலே. ஸோ அதே மாதிரி பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு முக்கியமான ஸ்கில்லும் பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க்கிங். இந்த நெட்ஒர்க்கிங்ன்றதை நான் எப்படி மீன் பண்றேன் அப்படின்னா, ஓப்பனாக சொல்ல போனா சில சமயம் வந்து நம்மள ஃபயர் பண்ற அதிகமான இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிடி ரோல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நான் சில பேர் பார்த்துருக்கேன், இன்னைக்கு ஃபயர் ஆயிருப்பாங்க, இன்னைக்கு ஜாப் விட்டு போயிருப்பாங்க, மறுநாள் வேற கம்பெனில இமீடியட்டா ஜாயின் ஆயிடும். அது எப்படின்னு எனக்கே தெரியல. பட் அந்த அளவுக்கு உங்ககிட்ட கான்டாக்டே இருக்கும். அதே மாதிரி கிளைண்ட்ஸ் கான்டாக்டும் வந்து நல்லாவே வச்சிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ரேப்போ இருக்கிறதுனால இவங்க என்னதான் வேற ஒரு ஆஃபீஸே போனா கூட இங்க போன இடத்துல வந்து இவங்களோட கிளைண்ட்ஸ் வந்து அன்னைக்கு கூப்பிட்டுப்பாங்க. ஸோ நெட்ஒர்க்கிங் ரொம்பவே முக்கியம் இந்த ரோலுக்கு. அதே மாதிரி இந்த ரோலோட ஹைரார்கி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னா இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ அதுக்கப்புறம் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் கீ அக்கௌண்ட் மேனேஜர் ஆவாங்க, அதுக்கப்புறம் சீனியர் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், கிளஸ்டர் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர், ஹெட் ஆஃப் சேல்ஸ், அதுக்கப்புறம் டைரக்டர். ஸோ இந்த மாதிரி அதிகபட்சம் டைரக்டர் இந்த ரோல் வரைக்கும் உங்களால வந்து போக முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் உங்களால போக முடியும். அது வந்து இந்த ரோல்ல அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் க்ரோத் வந்து டக்குன்னு இருக்கும். லைக் இமீடியட்டா எக்ஸிக்யூட்டிவா இருப்பீங்க, நல்லா உங்களால சேல் பண்ண முடியுது அப்படின்னா, உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, இமீடியட்டா உங்களை வந்து மேனேஜர் பொசிஷன் கொண்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்தடுத்து டக்குன்னு போகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வைஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடா இருக்காது, ஃபிக்ஸடு சேலரி தனியா இருக்கும். கூடவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த போனஸ் இதெல்லாம் வந்து அடிஷ்னலாவே வரும். பிகாஸ் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ டீல் வந்து முடிச்சு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ் போனஸ் வரும். ஸோ ஒரு நல்லா ஏர்ன் பண்ணோம் அப்படி லைக் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சா இந்த இந்த சூஸ் பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்து வேற என்ன இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் நெட்ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஃபியூச்சர்ல நீங்களே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட அப்படி ஒரு ஐடியா இருக்குன்னா கூட நீங்க நிறைய பிஸ்னஸ் பீப்புளோட பழகுவீங்க. ஸோ அப்படி பழகும் போது உங்களுக்கு வந்து இன்னொரு பிஸ்னஸ் ஐடியா கிடைக்கும். ஸோ அட்வான்டேஜ்னு பார்த்தா என்னால் இவ்வளோதான் சொல்ல முடியும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹை ப்ரெஷரான ஜாப், ஜாப் செக்யூரிட்டி இதுக்கு வந்து ரொம்பவே கம்மி. அது என்னமோ உண்மை. பிகாஸ் ஹை ப்ரெஷரான ஜாப்னா கம்பெனி வந்து கொஞ்சம் லாஸ்ட்ல போகுது, உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சில சமயம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல ரெவன்யூ கொண்டு வந்திருப்பீங்க, சில சமயம் உங்களால வந்து ரெவன்யூ கொண்டு வர முடியாம இருந்திருக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு பேக் பீரியடா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சில சமயம் கூப்பிட்டு திட்ட கூட செய்வாங்க மேனேஜர்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க டிமோட்டிவேட் ஆகாம ப்ராப்பரா வந்து உங்களோட மைண்ட் செட்டை வச்சுக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சில சமயம் ஜாப் ஒர்க்கே இல்லாத மாதிரி இருக்கும். ஒர்க்கேனா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும்,
சில சமயம் கிளைண்ட் இந்த டீல் முடிக்கும் போது வந்து அதிகமா எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ் கூட அவங்க கால் பண்ணா நீங்க பிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிகாஸ் கிளைண்ட் பொறுத்தளவுக்கு அவங்க எப்போ கால் பண்ணுவாங்க, பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு சேல் முடிக்கிறதே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க போன்ல வந்து எப்பவுமே வந்து ஆக்டிவா இருக்கணும் இதுல. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் வந்து இப்போ சேல் வந்து முடிக்க முடியாம போகுது அப்படின்னா இது வந்து உங்களால மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க உங்களால காரணம் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கலாம், நீங்க நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நிறைய டீமோட கனெக்ட் ஆகிருக்கும். உங்களோட இன்டர்னல் டீம் இருக்கும், இல்ல கிளைண்டோட பிசினஸ் மாடல் வந்து சடனா சேஞ்ச் ஆகலாம். அதனால வர டீலை வந்து அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதனால வந்து அந்த சேல் முடிஞ்சா கூட வந்து கிளைண்ட் வந்து ரிட்டென்ஷன் பண்றதும் வந்து கொஞ்சம் பெரிய டாஸ்க் தான். ஸோ அதனால வந்து சில சமயம் நம்மள கையை மீறியும் போகிற மாதிரி இருக்கு இந்த ஜாப்ல. எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது கிளைண்ட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ இதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதை தவிர்த்து வேற என்ன நான் பர்சனலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரே டொமைன்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண பாருங்க. வேற வேற டொமைன் ஜம்ப் ஆகாதீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருந்து லாஜிஸ்டிக்ஸ் போகாதீங்க, லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து திருப்பி எட்டெக் போகாதீங்க. ஸோ இதுமாதிரி மல்டிபிள் டொமைன்ஸ் போகாதீங்க. பிகாஸ் நான் வந்து என்னோட இதில் வந்து மல்டிபிள் பிடிஸ் கூட பார்த்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின். ஸோ அங்கே வந்து பிடிஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்ட் கால் பண்ணுவாங்க, லோடு இருக்கா கேட்பாங்க. பிகாஸ் லோடு இருந்தால் தான் லாஜிஸ்டிக்ஸ் மூவ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ டன்னுக்கு இவ்வளோ கமிஷன் கிடைக்கும். ஸோ அதனால வந்து பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க காலில். எட்டெக் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டீம் வந்து அவங்க வச்சிருந்த கோர்ஸை வந்து சேல் பண்ண பார்ப்பாங்க. இன்னொரு டீம் வந்து கோர்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்பெனிஸ் கிட்ட பேசி இன்டர்வியூ ஷெடியூல் பண்றது, ஜாப் இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படின்னா ஒரு பையன் பிளேஸ் ஆகலாம் அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ கமிஷன் வரும். ஒரு பையன் வந்து இவ்வளோ கோர்ஸ் எடுத்து படிக்கிறான், ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறான்னா அதுக்கு தனியாக காசு வரணும். ஸோ இது மாதிரி வந்து பிடிஎஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷரான ஜாபும் கூட. பட் உங்களுக்கு கரெக்டான மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா தான் இதில் இருக்க முடியும். அதையும் தவிர்த்து வேற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்தாலும் அதான் இப்போ நான் சொன்ன ரோல் அப்படியே இருக்கும். லைக் கிளைண்ட் வருவாங்க, நீங்க வந்து உங்க ப்ராடக்ட் உங்க சர்வீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்து பிசினஸ் ப்ரொபோசல் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ அப் பண்ணுவீங்க. ஃபாலோ அப் பண்ணி சில கிளைண்ட் வந்து அப்படியே போயிடலாம், சில கிளைண்ட் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் கூட வரலாம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. இதுல என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா நீங்க மிச்ச ஏதாவது டெக்னிக்கல் ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா கோர்சஸ் இருக்கு. பட் இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா கோர்சஸ்ன்னு இல்லை, நீங்களே தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி கத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அதிகபட்சம் கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்காக ஸ்பெஷலா ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. யுடெமி இல்ல கர்சரா இது மாதிரி ஏதாவது ஆன்லைன் எட்டெக் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஜஸ்ட் சேல்ஸ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்ல பிசினஸ் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு 400-500 ருபீஸ் அதிகபட்சம். இது மட்டும் பாருங்க. இது போய் யூடியூப்ல ஃப்ரீயா இருந்தாலும் வீடியோஸ் பாருங்க. பிகாஸ் எதுக்குன்னா நீங்க இன்டர்வியூ போகும்போது சேல்ஸ்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க பண்ண சர்டிஃபிகேட்ஸ் பத்தி அட்லீஸ்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட்னா என்ன, அதுல என்னென்ன ஃபண்டல்லாம் இருக்கு அதையாவது உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸோ அதனால வந்து ஒரு சர்டிஃபிகேட் பண்றது நல்லது. ஸோ அது மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை தவிர்த்து பர்சனலா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ஷேர் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டாலாம் பிரச்சனை இல்லை. இந்த சேல்ஸ் பொறுத்து உங்களால வந்து சேல்ஸ் முடியுதா, உங்களால பீப்புள் கூட கனெக்ட் ஆக முடியுதா அப்படின்றத பாருங்க. பிகாஸ் ஜாபே இல்லைன்னு நீங்க இந்த ஜாப் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிஷியலா ஒரு 2 இயர்ஸ் வந்து டக்குன்னு ஓடிடும். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி அந்த சேல்ஸ் ஃபீல்ட்ல இருந்து வெளியே வந்து டெக்னிக்கலா மாறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதான் சொல்றேன், சேல்ஸ் ஜாப் எல்லாருக்கும் பிடிக்காது. பிடிச்சி பண்றவங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க, ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்க, அடுத்தடுத்த லெவல் போயிடுவாங்க. பட் தெரியாம நீங்க இது போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்பவே சஃபர் ஆயிடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாபை வந்து சூஸ் பண்ணலாம். பட் இந்த ஜாபோட ரோல் என்னன்னு தெரிஞ்சு சூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பிடி ரோல்னா என்னன்னு கிளியரா. நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் இல்லை உங்களுக்கு எதாவது கிளாரிட்டி இல்லை அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல நான் மென்ஷன் பண்ணி கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு அட்ரஸ் பண்றேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்கேன். தேங்க்யூ, பை.